சிவகங்கை அருகே நெடுஞ்சாலை அமைக்க பட்டா நிலத்திலிருந்த வீடுகளை இடித்துவிட்டு மாற்று இடம் கொடுக்காமல் அலைக்கழிப்பதாக கூறி நரிக்குறவர் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பையூர் பழமலை நகரில் பட்டா இடத்திலிருந்த 10 வீடுகளும் ஒரு கோயிலும் சாலை அமைப்பதற்காக இடிக்கப்பட்டன. அதற்கு ஈடாக மாற்று இடம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரை நரிக்குறவர் இன மக்கள் கடந்த மே மாதம் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது மாற்று இடம் கொடுப்பதாக ஆட்சியர் வாக்குறுதி அளித்ததாக தெரிகிறது. ஆனால் இதுவரை எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என கூறி நரிக்குறவர் இன மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் வருகை தந்த தமிழக ஆளுநர் RN ரவியை தேசிய பாரம்பரிய மீனவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் 1974 கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் 6வது சரத்தில் உள்ள மீன்பிடி உரிமையை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்த கோரியுள்ளனர். மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படை இந்திய நாட்டு படகுகளை பறிமுதல் செய்து மீனவர்களை கைது செய்வதை தடுக்கவும், இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் நாட்டு படகுகளை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.